இது வரைக்கும் நம்ம வந்துட்டு வேர்ட்பிரஸ்ல என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம். வேர்ட்பிரஸ் என்னென்ன இருக்குன்றத பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம தீம்ஸ், விட்ஜெட்ஸ், பிளகின்ஸ் இது மூணுத்தையும் பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு தீம்ஸ் வந்து என்ன டெஃபினேஷன் பார்க்கலாம். A theme is a collection of templates and style sheets used to define the appearance and display of a WordPress powered website. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட், ஸ்டைல் ஷீட்ஸ் நிறைய வேர்ட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நீங்கள் இப்போவே வந்துட்டு நீங்கள் அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். மெயினாக தீம்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு வெப்சைட்டோட லுக் அண்ட் ஃபீல் அதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு சில ஃபைல்ஸ் இருக்கும். டெம்ப்ளேட், ஸ்டைல் ஷீட்ஸ்ன்றது சில ஃபைல்ஸ். அதில் வந்துட்டு அந்த வெப்சைட்டோட லுக் அண்ட் ஃபீல் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த ஃபைல்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்க ஸ்டைலிங் தான் வந்துட்டு தீம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம இப்போ தீம் பார்த்தீங்கன்னா ஒரு தீமுக்கும் ஒரு டிசைன் இருக்கும், ஒரு லே அவுட் இருக்கும், சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். லே அவுட்னா வந்துட்டு எந்தெந்த பகுதியில் எந்தெந்த ஐட்டம்ஸ் இருக்கணும், அதெல்லாம் வந்துட்டு லே அவுட் பற்றின விஷயம். டிசைன் வந்துட்டு கலர்ஸ், இந்த ஃபாண்ட் இதெல்லாம் வந்துட்டு டிசைனோட சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ தீம்னா வந்துட்டு அந்த வெப்சைட்டோட பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து தீம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். இப்போ ஒரு சில வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருக்கும், சிலது வந்துட்டு ஸ்கூல் வெப்சைட், காலேஜ் வெப்சைட் அந்த மாதிரி இருக்கும், சிலது வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி வெப்சைட் இல்லாட்டி ரைட்டிங் வெப்சைட் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி தீம்ஸும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு விட்ஜெட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். விட்ஜெட்ஸ் ஆர் பிளாக்ஸ் ஆஃப் கண்டென்ட் தட் யூ கேன் ஆட் டு யுவர் சைட், சைட் பார்ஸ், ஃபுட்டர்ஸ் அண்ட் அதர் ஏரியாஸ். இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம் விட்ஜெட்ஸ்னா எப்படி இருக்கும்ட்டு. விட்ஜெட்ஸ் வந்துட்டு இட்ஸ் பிளாக் ஆஃப் கண்டென்ட். அதாவது நம்ம வெப்சைட்ல வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். வேர்ட்பிரஸ்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிளாக் வந்து நம்ம எங்க வேணா வந்து வச்சுக்கலாம். அது எங்க வைக்க முடியும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீமை பொறுத்து இருக்கு. தீம்ல வந்துட்டு எங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கே தான் வந்துட்டு நம்ம விட்ஜெட்ஸ் வைக்க முடியும். நிறைய தீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா சைட் பார்ஸ் இருக்கும். சைட் பார்னா அந்த ரைட் சைடில் வர்றது, ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ வரும் சைட் பார்ஸ். அப்புறம் ஃபுட்டர் ஏரியான்னு ஒன்று இருக்கும் கீழே, வெப்சைட் கீழே. இந்த இடத்துல தான் வந்து மோஸ்ட்லி விட்ஜெட்ஸ் வர்றதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. சில தீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேலே ஹெடர் ஏரியால கூட வந்துட்டு விட்ஜெட்ஸ் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்க விட்ஜெட்ஸ் வைக்க முடியுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தீமை பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தீம்ஸ், விட்ஜெட்ஸ் நம்ம ஏற்கனவே சில இதில் பார்த்துருக்கோம். பட் பிளகின்ஸ் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். பிளகின் இஸ் a piece of software containing a group of functions that can be added to a WordPress website. அதாவது பிளகின் என்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. அதை வந்து நம்ம இருக்கிற வெப்சைட்டுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணோம்னா அந்த பிளகின் வந்து சில அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நமக்கு வெப்சைட் கொடுக்கும். தீம்ஸ், விட்ஜெட்ஸ், பிளகின்ஸ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா சில டெவலப்பர்ஸ் வந்துட்டு அதை டெவலப் பண்ணி வேர்ட்பிரஸ்ல இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா யார் வேணா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வேர்ட்பிரஸ் டெவலப் பண்ணணும் இல்லை. இப்போ நீங்களே உங்களுக்கே டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து டெவலப் பண்ணிட்டு அங்கே போட்டீங்கன்னா வேர்ட்பிரஸ்ல யூஸ் பண்றவங்கலாம் வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க வெப்சைட்ல. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். யார் வேணாலும் வந்துட்டு அந்த கிரியேட் பண்ணிட்டு அவங்க வெப்சைட்டுக்கு போட்டாங்கன்னா அது வந்து ரெடியா இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு வேர்ட்பிரஸ்ல லாகின் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம டேஷ்போர்டு போய் பார்க்கலாம். இங்கே போயிட்டு தீம்ஸ் போய் பார்க்கலாம். முதல்ல இங்கே வந்துட்டு நம்ம சில விஷயத்தை பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 190 தீம்ஸ் இருக்குன்னு காமிக்குது. இங்கே வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம வெப்சைட்டோட கேட்டகரி நம்ம சர்ச் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த தீம்ஸ் இங்கே கீழே வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரீ தீம்ஸ் இல்லாட்டி ப்ரீமியம் தீம்ஸ்ன்னு இருக்குது. இதில் ப்ரீமியம் தீம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்துட்டு அதெல்லாம் ஹை குவாலிட்டி தீம்ஸாக இருக்கும். அதனால தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பே பண்ணி வாங்குற மாதிரி சில தீம்ஸ் இருக்குது. பட் ஃப்ரீ தீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரையும் நம்ம ஃப்ரீ தீம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சில அடிஷனல் கேட்டகரிஸ் இருக்குது. ட்ரெண்டிங், பாப்புலர், நியூவஸ்ட் அந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ வந்து வேர்ட்பிரஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களா தீமை டெவலப் பண்ணி இங்கே வேர்ட்பிரஸில் போட்டுடுறாங்க. அதனால் அடிக்கடி வந்து புது தீம்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இப்போ 2 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் நிறைய தீம்ஸ் வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கேட்டகரியில் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரி தகுந்த மாதிரி நீங்கள் தீம் செலக்ட் பண்ணணும். அதனால வந்துட்டு இங்கே சர்ச் பார் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து எந்த விதமான வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தீம் சர்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஷாப்புக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஷாப்னு டைப் பண்ணிங்கன்னா அப்படி எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேறு சர்ச் டைம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த தீம்ஸ் வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த கீவேர்ட் நம்ம முதல்ல செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஷாப் தீம் செலக்ட் பண்ணும்போது வந்து நம்ம பிஸ்னஸ் டைப் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஷாப் வந்து ஒரு விதமான பிஸ்னஸ் தான். அதனால் இப்போ பிஸ்னஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய தீம்ஸ் கிடைக்கும். அதில் வந்து நமக்கு தேவையானது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம எந்த விதமான வெப்சைட் பில்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தீம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து விட்ஜெட்ஸ் பார்க்கலாம் மறுபடியும். இப்போ நம்ம வந்து நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டு சில விட்ஜெட்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம்.
இப்போ நான் இங்கே வந்துட்டு இந்த ரைட் சைடில் வந்து நான் சில விஷயத்தை ஆட் பண்ண போகிறேன். இப்போது முதல்ல அந்த நம்ம விஜெட்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு லொக்கேஷன் காமிக்கும். அந்த விஜெட்ஸ் எங்கே போகணுன்றது லொக்கேஷன் முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம விஜெட் செலக்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் அ விஜெட்ன்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு சில ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். என்னென்ன விஜெட்ஸ் இருக்குன்றதை காமிக்கும். இங்கே நான் இப்போ வந்துட்டு இங்கே கேலண்டர்னு செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ கேலண்டர் வந்து நமக்கு எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாகில் வந்து நிறைய நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு விசிட்டர் வராரு அப்படின்னா இந்த தேதிக்கான போஸ்ட் மட்டும் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த தேதி மேலே கிளிக் பண்ணாரு அப்படின்னா அந்த தேதியில் என்னென்ன போஸ்ட் பப்ளிஷ் பண்ணமோ அது மட்டும் காமிக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்து வேறு என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க. இப்போ நான் வந்து இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பிளாக் ஸ்டாட்ஸ்ன்னு போட்டிருக்கு. கீழே வந்துட்டு 0 ஹிட்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வெப்சைட் வந்துட்டு 0 வாட்டி பார்த்துருக்காங்க மக்கள். இப்போ உதாரணத்துக்கு 1000 பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு 1000 ஹிட்ஸ்ன்னு காமிக்கும். இது வந்துட்டு எப்போ முக்கியம்னா, இப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு நிறைய பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரிய வைக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க இந்த வெப்சைட் அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஜெட் ஒன்று போட்டோன்னா யார் வந்தாலும் வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அது வந்து ஹிட்ஸ்ன்னு காமிக்கணுமா இல்லாட்டி வேறு எந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து இங்கே விசிட்டர்ஸ்ன்னு டைப் பண்ணேன் அப்படின்னா அங்கே 0 விசிட்டர்ஸ்ன்னு காமிக்கும். இப்போ வந்துட்டு வேறு என்ன மாதிரி விஜெட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு ஃபாலோ பிளாக்ன்ற பட்டன் வரும். இது வந்துட்டு எப்போ யூஸ்ஃபுல் அப்படின்னா, இப்போ யாராவது விசிட்டர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த பிளாகில் போஸ்ட் பண்ணும்போதுலாம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா இந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணாருன்னா அவருக்கு வந்துட்டு அவர் இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபுட்டர் விஜெட்ஸை பார்க்கலாம். இப்போ கீழே போய் பார்த்தோம்னா போன வாட்டி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே ஃபுட்டர் விஜெட்ஸ் 1ன்றதுல வந்துட்டு சில விஜெட்ஸ் ஆட் பண்ணோம். இப்போ இங்கே வந்துட்டு ஃபுட்டர் விஜெட்ஸ் 2 ஃபுட்டர் விஜெட்ஸ் 3ன்னு 2 இருக்குது. இன்னும் இப்போ 2ல் போய் பார்க்கலாம். இங்கே வந்து நான் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். நான் இங்கே வந்துட்டு இந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது விஜெட் வந்துட்டு ரைட் சைடில் வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3வது விஜெட் வந்துட்டு எங்கே வரும்ன்றதை நீங்களே கெஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 3வது விஜெட் எங்கே வரும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காலம் 1, காலம் 2, இது வந்து காலம் 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் செக்ஷன் வந்து 3 காலமாக பிரிச்சிருக்காங்க இந்த தீமில். அதனால தான் வந்து நீங்கள் ஃபுட்டர் விஜெட்ஸ் 1, 2, 3 3 இடம் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு விஜெட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விஜெட்ஸ்ன்றது சில இன்ஃபர்மேஷன். அது வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் எங்கே வந்துட்டு இடம் இருக்கோ அங்கே போட்டுக்கலாம். எங்கே இடம் இருக்குன்றது வந்துட்டு அந்த தீம் பொறுத்து இருக்குது. இப்போது இந்த தீமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரைட் சைடில் சைட் பாரில் போட்டுக்கலாம். அப்புறம் கீழே வந்துட்டு ஃபுட்டர் செக்ஷனில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு சேவ் சேஞ்சஸ்ன்னு கிளிக் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ப்ளகின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் டேஷ்போர்டில் இருக்கேன். நான் இப்போ ப்ளகின்ஸ் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா அப்கிரேட் டு பிஸ்னஸ் பிளான் டு இன்ஸ்டால் ப்ளகின்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வந்துட்டு இப்போ ஃப்ரீ பிளானில் இருக்கோம். இதில் வந்துட்டு நமக்கு ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே நான் வந்துட்டு ஷேர்ட் ஹோஸ்டிங்கை வாங்கி அதில் வந்துட்டு வேர்ட்பிரஸ் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ட்பிரஸில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கே ஆக்சசிபிளாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்துட்டு நம்ம வெப்சைட் ஏற்கனவே கிரியேட் பண்ண வெப்சைட் வந்துட்டு இங்கே நான் மறுபடியும் பண்ணியிருக்கேன். இப்போ அதுலேருந்து எக்ஸாக்டாக பண்ண மாதிரியே இங்கே பண்ண முடியல. ஆனால் முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் என்ன மாதிரி பண்ணியிருந்தோமோ அதையே நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வாட்டி போட்ட விஜெட்ஸ்லாம் இங்கே இல்லை. தீம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியுது உங்களுக்கு. அப்புறம் கீழே ஃபுட்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு விஜெட்ஸும் இல்லை. அதனால் வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷனுக்கும் ஃபுல் வெர்ஷனுக்கும் இந்த தீமில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. அப்புறம் இங்கே கவனிச்சிங்கன்னா காண்டாக்ட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட காண்டாக்ட் ஃபார்ம் வந்துட்டு இங்கே மிஸ்ஸிங். நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் கொடுத்த காண்டாக்ட் ஃபார்ம் வந்து இங்கே பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இங்கே இந்த காண்டாக்ட் ஃபார்ம் வந்து நம்ம சரி பண்ணலாம். ஃபுல் வெர்ஷனில் வந்துட்டு வேறு ஒரு காண்டாக்ட் ஃபார்மை போட்டு இது ரெடி பண்ணலாம். இப்போ நான் எடிட் பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா
இங்கே வந்துட்டு யுவர் சைட் டசன்ட் இன்க்ளூட் சப்போர்ட் ஃபார் த ஜெட்பேக் காண்டாக்ட் ஃபார்ம் பிளாக். யூ கேன் லீவ் திஸ் பிளாக் இன்டாக்ட் ஆர் ரிமூவ் இட் என்டையர்லி அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெட்பேக் காண்டாக்ட் ஃபார்ம்னு ஒரு பிளாக்கை யூஸ் பண்ணோம். அது வந்துட்டு அந்த பிளகின், அதாவது ஜெட்பேக் காண்டாக்ட் ஃபார்ம்ன்றது ஒரு பிளகின், அது வந்துட்டு நம்ம ஃபுல் வெர்ஷனில் இன்ஸ்டால் பண்ணல. அதனால வந்துட்டு இந்த மாதிரி காமிக்குது. ஸோ நம்ம இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காண்டாக்ட் ஃபார்முக்குன்னு ஒரு பிளகினை தேடி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஒரு காண்டாக்ட் ஃபார்மை ரெடி பண்ணிட்டு அதை தூக்கி இங்கே போட்டுடலாம். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம ஃபுல் வெர்ஷன் வெப்சைட்டில் வந்துட்டு டேஷ்போர்டுக்கு போக போகிறேன். இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்ம ஃபுல் வெர்ஷனோட டேஷ்போர்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஃப்ரீ வெர்ஷனை விட. இப்போ நம்ம ஃப்ரீ வெர்ஷனுக்கும் அது கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தோன்னா இங்கே நிறைய விஷயம் மாறி இருக்குது. இங்கே வந்துட்டு ப்ளகின்ஸ்க்கு மெனு ஐட்டம் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு நமக்கு நம்ம ப்ளகின்ஸோட லிஸ்ட் இங்கே வருது. இதில் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண ப்ளகின்ஸ் இதெல்லாம். இப்போ புது ப்ளகின் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே போயிட்டு ஆட் நியூன்னு கிளிக் பண்ணோம். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு தீம்ஸ்க்கு வந்து சர்ச் ஆப்ஷன் இருந்ததோ அதே மாதிரி இங்கே ப்ளகின்ஸ்க்கு சர்ச் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம காண்டாக்ட் ஃபார்முக்கு தேவையான ப்ளகின் நம்ம சர்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் இங்கே வந்துட்டு காண்டாக்ட்னு டைப் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு நமக்கு ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய காண்டாக்ட் ஃபார்ம் சம்மந்தப்பட்ட ப்ளகின்ஸ்லாம் வந்து இங்கே வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம் 7 என்ற ஒரு ப்ளகின் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம் பை WP ஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மினேட்டர் பேமெண்ட் குவிஸ் அண்ட் காண்டாக்ட் ஃபார்ம் ப்ளகின் இருக்குது. இங்கே வந்து நிஞ்சா ஃபார்ம்ஸ் காண்டாக்ட் ஃபார்ம்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளகின்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ரிலேட்டட் ப்ளகின்ஸ் நிறைய இருக்குங்க. விதவிதமான டெவலப்பர்ஸ் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளகின் வந்துட்டு இந்த பர்சன், இந்த டெவலப்பர்னால வந்து ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு இங்கே காமிக்குது. பை அவர் பேர் போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பை WP ஃபார்ம்ஸ்ன்ற கம்பெனி, அந்த கம்பெனி வந்துட்டு இங்கே ரெடி பண்ணியிருக்கு, அவங்க கம்பெனி பேர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளகினுக்கும் வந்துட்டு யார் வந்து பண்ணாங்கன்றத அங்கே போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காண்டாக்ட் ஃபார்ம் 7ன்றதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதை ஆக்டிவேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ளகின் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம் 7ன்ற ப்ளகின் இருக்குது. இப்போ இங்கே போய்ட்டு செட்டிங்ஸ்னு கிளிக் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு ஆட் நியூன்ற பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு நமக்கு. அந்த ஃபார்ம் டைட்டில் டைப் பண்ண போகிறேங்க, காண்டாக்ட் ஃபார்ம் டைப் பண்ண போகிறேன். அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் நம்ம வேணுன்றதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஃபீல்டு இருக்குது, அதே மாதிரி இமெயில் ஃபீல்டு இருக்குது, அதே மாதிரி சப்ஜெக்ட் அப்புறம் மெசேஜ்க்குன்னு தனித்தனி ஃபீல்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் சில டேப்ஸ் இருக்குது. இங்கே வந்து மெயில் டேப்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா அவங்க அனுப்புகிற மெசேஜ் வந்துட்டு தனி மெயில் ஐடிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு என்னென்ன இமெயில் ஐடிக்கு போகணுன்றதை நீங்கள் போட்டுடலாம். இது நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இமெயில் வரும் ஒரு வாட்டி யாராவது மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா. இப்போ மெசேஜ்னு ஒரு டேப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்ஸ் மெசேஜ் ஒரு சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ஒருத்தர் வந்து ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு என்ன மெசேஜ் காமிக்கணும் இங்கே போட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது என்னென்ன காமிக்கணும் அப்படின்றத இங்கே போட்டிருக்கு. அதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் வேணும்னா. அப்புறம் இங்கே அடிஷனல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபார்மை சேவ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இது ஹைலைட்டில் வந்து நமக்கு ஒரு கோட் மாதிரி இருக்குது. இது என்னென்னா ஷார்ட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுதுன்னா காப்பி தி ஷார்ட் கோட் அண்ட் பேஸ்ட் இட் இன் யுவர் போஸ்ட் பேஜ் ஆர் டெக்ஸ்ட் விட்ஜெட் கான்டென்ட். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபார்முக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரெஃபரன்ஸ். இதை கொண்டு போய் நம்ம எந்த இடத்துல ஃபார்ம் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து அங்கே வரும். இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு எங்கே ஃபார்ம் வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். நமக்கு இது வந்துட்டு காண்டாக்ட் பேஜில் வரணும். இல்லை காண்டாக்ட் பேஜ் போயிட்டு இங்கே வந்துட்டு புது பிளாக் போட போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கோடுன்னு டைப் பண்ணால் வந்துட்டு ஷார்ட் கோடுக்கு தகுந்த விஜெட் வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்து நமக்கு ஷார்ட் கோடு நம்ம என்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் வந்து நம்ம காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம ஷார்ட் கோட் காப்பி பண்ணியிருக்கோமோ அது வந்து இங்கே வந்துடும். இப்போ நான் வந்து அப்டேட் கொடுக்க போகிறேன். முதல்ல ப்ரிவியூ பண்ணலாம் முதல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மிங் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த காண்டாக்ட் ஃபார்ம் 7ன்ற ப்ளகின் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணுது. ஸோ முதல்ல போய்ட்டு நம்ம அந்த ஆட் நியூ காண்டாக்ட் ஃபார்ம்னு போய்ட்டு அந்த ஃபீல்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷார்ட் கோட் கொடுத்தது அதை இங்கே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணால் நம்ம செட் பண்ண மாதிரி ஃபார்ம் வந்துட்டு இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு ப்ளகின் பண்ணலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜில் வந்துட்டு
இங்கே ஒரு ஸ்லைட் ஷோ போட போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு நான் டேஷ்போர்டுக்கு போகிறேன் முதல்ல. இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளோட மெனூஸோட மாறி இருக்குங்க ஃபுல் வெர்ஷன் வெப்சைட்டில். ஃபுல் வெர்ஷன் வேர்ட் ப்ரெஸ் வந்துட்டு இங்கே மேலே வந்துட்டு எல்லாமே இருக்குது. கஸ்டமைஸ் எல்லாமே இங்கே தான் மேலே தான் இருக்குது. இங்கே ரைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. இப்போ நான் ப்ளகின்ஸ் போகிறேன். இங்கே வந்துட்டு ஆட் நியூ கிளிக் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு நம்ம ஸ்லைட் ஷோன்னு சர்ச் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இந்த மெட்டா ஸ்லைடர்ன்ற பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இப்போ நம்ம ஸ்லைட் ஷோன்னு சர்ச் பண்ணதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காமிச்சிருக்கு. இது மாதிரி தான் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிளகின்ஸ் இருக்கும். அதனால வந்து நம்ம வந்துட்டு ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ட்ரையல் அண்ட் எரர் பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு தெரியும் என்னென்ன பிளகினில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ வந்து இந்த மெட்டா ஸ்லைடர்ன்ற பிளகினில் வந்துட்டு ஆக்டிவேட்னு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஸ்லைடர்ன்ற பிளகினை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு அந்த பிளகினுக்குன்னு தனி ஒரு மெனு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கீங்க. சில சமயம் என்ன பண்ணணும்னா பிளகின்ஸ் வந்துட்டு அது இன்ஸ்டால் பண்ணும்போது வந்துட்டு அதுக்கு தகுந்த மெனு ஆப்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் போட்டுக்கும். எல்லா பிளகின்ஸும் பண்ணாது, சில பிளகின்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ நான் இது மேலே கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் சில இமேஜஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் வந்துட்டு நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருது. இப்போ இங்கே வந்துட்டு ஸ்லைட் எப்படி ஆட் பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன் காமிக்குது. ஸோ இது மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே மீடியா லைப்ரரி வருது. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த 3 இமேஜ் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் டு ஸ்லைட் ஷோ அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே வந்து அந்த ஸ்லைட்ஸில் ஆட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வேணும்னா நம்ம ப்ரிவியூ பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்லைட் ஷோ வந்து வெப்சைட்டில் எப்படி இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்க்கறது நல்லா இருக்குது. ஸோ இப்போ ப்ரிவியூ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இதை ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஹவு டு யூஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லுதுன்னா டு டிஸ்பிளே யுவர் ஸ்லைட் ஷோ ஆட் த ஃபாலோயிங் ஷார்ட் கோட் டு யுவர் பேஜ். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கோட் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் கோட் நான் இப்போ காப்பி பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம ஹோம் பேஜ் போயிட்டு இங்கே போய்ட்டு கஸ்டமைஸ் கிளிக் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு ஹோம் பேஜ் செட்டிங்ஸ்னு போயிட்டு இங்கே வந்து ஸ்டாட்டிக் பேஜ் கிளிக் பண்ண போகிறேன். அப்புறம் இங்கே போய்ட்டு ஹோம்ன்ற பேஜை கிளிக் பண்ண போகிறோம். இதை பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹோம் பேஜில் ஹோம்ன்ற ஒரு பேஜில் வந்துட்டு இருக்கிறது இங்கே காமிக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோம் பேஜ் போனோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்துட்டு எடிட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜ் நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஷார்ட் கோடுக்கான பிளாக் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த பிளாக்ல வந்துட்டு நம்ம காப்பி பண்ண ஷார்ட் கோடை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரிவியூன்னு கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைட்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ப்ளகின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. முதல்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்கள் யோசிச்சு வச்சுட்டு அப்புறம் இங்கே போனீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். முதல்ல வந்து நம்ம காண்டாக்ட் ஃபார்ம் வேணும்னு நினச்சோம். அங்கே காண்டாக்ட்னு டைப் பண்ண அப்புறம் காண்டாக்ட் ஃபார்ம் ப்ளகின்ஸ்லாம் இங்கே வந்தது. அதை நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஸ்லைட் ஷோன்னு வேணுன்றப்போ இங்கே வந்து ஸ்லைட் ஷோன்னு சர்ச் பண்ணப்போ ஸ்லைட் ஷோ சம்மந்தப்பட்ட ப்ளகின்ஸ்லாம் இங்கே காமிச்சிது. அதையும் நம்ம யூஸ் பண்ணோம். அது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ப்ளகின் தேவையோ அதை நீங்கள் யோசிச்சுட்டு அங்கே வந்து சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கிடைக்கும். அதை நம்ம வந்து
ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வாட்டி என்ன நடக்கும்னா உங்கள் ப்ளகின்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதிலேயே இருக்கும். நீங்கள் வந்து எதுவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. அதில் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து படிக்க தெரிஞ்சிருந்ததுன்னா அது போதும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தீம்ஸ், விட்ஜெட்ஸ், ப்ளகின்ஸை பற்றி கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தா பத்தாது, இது சொந்தமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இப்போ இதில் பண்ண மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சொந்தமாக காசு செலவு பண்ணி நீங்கள் ப்ளகின்ஸ் எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் உங்களால் செய்ய முடிஞ்ச வரையும் இப்போ தீம்ஸ், விட்ஜெட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அதை மட்டும் நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு போய் சேரும். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.